உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது கடைசி நேரத்தில் அந்த தகவல் வரவில்லை என்றால் அது நடந்திருக்கும் என்று கடற்படை தளபதி சொல்லியிருப்பது அதிர்ச்சி தகவல். ஆபரேஷன் சிந்தூரின் பரபரப்பு நிமிடங்களின் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுனாமி, தீவிரவாத தாக்குதல், கொரோனா, லாக்டவுன் என எத்தனையோ அதிர்ச்சி சம்பவங்களை பார்த்த இந்திய மக்களாகிய நாம் கடைசியாக போர் தொடர்பான காட்சிகளையும் பார்த்துவிட்டோம். எல்லையில் உள்ள சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் சீற்றமடைந்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதிலடியை கொடுத்தது. தீவிரவாதிகளின் முகாம்களையும் இருப்பிடங்களையும் தேடி தேடி அழித்தது இந்தியா. இந்த சூழலில் இந்த பரபரப்பான நேரத்தில் நடந்த சில முக்கியமான தகவல்களை கடற்படை தளபதி உடைத்திருக்கிறார். மும்பையில் நடைபெற்ற கடற்படை முதலீட்டு விழாவில் இந்திய கடற்படை வீரர்களுக்கு வீர, தீர மற்றும் சிறப்பான சேவைக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் பேசிய இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஆபரேஷன் சிந்தூர் நடக்கையில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அதாவது, ஆபரேஷன் சிந்தூர் நமது கடற்படையின் முன்மாதிரியான தயார் நிலையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதலை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடலிலிருந்து அவர்களை தாக்குவதற்கு தயாராக இருந்ததாகவும், அதுவும் பாகிஸ்தானை அடைய சில நிமிடங்களே தொலைவில் இருந்தோம் எனவும் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது எடுக்கப்பட்ட விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளின் மூலம் இந்திய கடற்படை தேசத்தின் நம்பிக்கையையும் உறுதியையும் மீண்டும் நிலைநாட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை பற்றி பேசிய இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தற்போது போர் பதற்றம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஹார்மூஸ் ஜலசந்தியில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் இதையெல்லாம் தெளிவாக படம் பிடித்து காட்டுவதாக கூறினார். போர் தொடங்கியதிலிருந்து 23க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 1900 கப்பல்கள் தேங்கி கிடப்பதாகவும், மோதலுக்கு முன்பு நாளொன்றுக்கு சராசரியாக 130 கப்பல்கள் கடந்து சென்ற நிலையில் தற்போது 6 கப்பல்கள் மட்டுமே வருவதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறார்.